வணக்கம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியிலே கடந்த சில நாட்களாக நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நேற்று பிற்பகல் 5:30 மணி அளவிலே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளதென வானிலை மையம் அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று 9ஆம் தேதி நண்பகல் 12 மணி நிலவரப்படி இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புதுச்சேரிக்கு தென்கிழக்காக சுமார் 560 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையிலே நகர்ந்து இன்று இரவு அல்லது நாளை அதிகாலை இலங்கையின் திரிகோணமலைக்கும் முல்லைத்தீவுக்கும் இடையிலே கரை கடந்து நிலப்பகுதி வழியாக நாளை மன்னார் வளைகுடா பகுதியிலே நுழைந்து தமிழக கடற்கரை பகுதிகளிலே வலுவிழக்க வாய்ப்பு உள்ளது. இதன் காரணமாக இன்று இலங்கையின் வடமேற்கு பகுதிகளிலே பட்டிக்கோலா, பொட்டுவில், முல்லைத்தீவு, திரிகோணமலை ஆகிய பகுதிகளிலே கனமழையும் ஒரு சில இடங்களிலே அதி கனமழையும் காணப்படும். தமிழகத்திலே சென்னை துவங்கி ராமநாதபுரம் வரை ஆங்காங்கே லேசான மழை இன்று காணப்படும். நாளை 10ஆம் தேதி தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்களில் மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி பகுதிகளிலே ஆங்காங்கே லேசான மழையும் ஒரு சில இடங்களிலே மிதமான மழையும் காணப்படும். ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், டெல்டா மாவட்டங்களான திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை ஆகிய பகுதிகளிலே ஆங்காங்கே கனமழையும் ஒரு சில இடங்களிலே அதி கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. இது தவிர கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம் ஆகிய பகுதிகளிலும் ஆங்காங்கே மிதமான மழையும் ஒரு சில இடங்களிலே கனமழையும் காணப்படும். உள் மாவட்டங்களிலே திருச்சி, சேலம், ஈரோடு, கள்ளக்குறிச்சி ஆகிய பகுதிகளிலேயும் ஆங்காங்கே லேசான மழை காணப்படும். சென்னை ஆகிய பகுதிகளிலே வானம் மேகமூட்டமாக காணப்படும். அவ்வப்போது லேசான மழை காணப்படும். இந்த வங்க கடலோரம் நாளை கடல் சற்று கொந்தளிப்புடனும் காற்று சற்று அதிகமாகவும் காணப்படும். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்த நிலையிலே 2 நாட்கள் நிலப்பகுதியிலே நீடிக்க இருப்பதனாலே 11ஆம் தேதி தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலே ஆங்காங்கே லேசான மழை காணப்படும். அதற்கு பின்பதாக இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி முழுமையாக வலுவிழக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.